நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney Plus Hotstar. தவசி படத்தில் ஹீரோயினுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க திரும்ப வைப்பாங்க. அப்போ அவங்க வந்து கண்ணாடி போட்டு பல்லதான் அது அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி சிரித்தோம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஃபேன் லவ்லி ஆடில் அந்த ஒரு பேடு ஒன்று கொடுப்பானுங்கள ஒரு ஸ்கேல். ஆமாம், ஃபஸ்ட்டு கருப்பாக இருக்கும், போ டல் திவ்யா துல் திவ்யா அங்கேருந்து தான் ஸ்பார்க் ஆச்சு. வேலை கிடச்சிட்டு ஒரு பார்வை பார்த்தான் பாரு, இனி எவனாவது உன்னை பார்த்து கேட்பான் உன் பிள்ளைக்கு தெரியுமான்னு. ஆமாம், நான் தைரியமாக சொல்லுவேன், என் பிள்ளை தைரியமாக சொல்லுவேன் என் பிள்ளை. ஆக்சுவலி அதான் இந்த சைடு இப்படி இவ்வளோ இதுவும் பேசிட்டு இந்த சைடு ஜாலியாகவும் பண்ணணும்னு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குல்ல. ஏதோ ஒன்று இருந்திருக்குல்ல. இந்த ஜேர்னி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் ஒரு பீக்கில் இருந்த ராமேஷ் நடுவில் வந்து ரொம்ப நாளாக யாரும் பார்க்க முடியல, எதுவுமே எங்கே இந்த வீடியோவில் நினச்சேன். நான் வந்து இதுக்கு பதில் வேணா வாயேன்னு அந்த பசுமாடு மாதிரியே வச்சுட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஏதாவது யோசிக்கிறதுக்கு இப்படி மேலே பார்த்தாலும் அதை கட் பண்ணி டிப்ரெஷனில் ஒழுந்த ராமசான்ஸ் நிறையா யூடியூப் சேனல் தமிழில் பார்த்தேன் நான். I know. What? Yeah? I know. I am your best friend. Okay. Please? Okay. ஃபேம் சம்பாதிக்கணுமா தொழிலை கற்றுக்கணுமான்றத ப்ராசஸில் எனக்கு குழப்பமாக தான் இருக்குது ரொம்ப நாளாகவே. திடீர்னு பைத்தியம் மாதிரி என்ன வேணா பண்ணாலும் இப்போ ஃபேம் தான் ஆகுறாங்க. ராமேஷ் அண்ணனுக்கு ஃபேம் ஆகணுமா இல்லை காசு சம்பாதிக்கணுமா? ஃபேமானா தான் காசு சம்பாதிக்க முடியும். எனக்கு கேட்ட உடனே எனக்கு அந்த இந்த மீம் தான் வருது. என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. காவாலாம் 10க்கு 6 தான் தருவேன். கலாபக்காரா 10க்கு 10 எத்திகா சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா 10க்கு 8. ஏன்னா நீங்கள் அந்த கிங் ஆஃப் கோத்தா சாங் வச்சனால அதனால இதை குறைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்திகா சிங்கை கம்பேர் பண்ணும்போது சமந்தா லைட்டாக அடி வாங்கிட்டாங்களா? அப்படி ஓ நீங்கள் தமிழில் ரெடி பண்ணுறீங்களா? வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகேண்ணா, இப்போ நான் வந்து என்னன்னா ராம்னிசாந்த் அண்ணாவோட அந்த விண்டேஜ் சைட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். விண்டேஜா? ஆமாம், விண்டேஜ்னா அந்த அவ்வளோ விண்டேஜ் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா. நம்ம ஆமாம் சர்க்கார் ரிலீஸ் ஆன டயத்தில் அந்த டயத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன விண்டேஜாக நம்ம படம் அல்ல, நம்ம தளபதி படம் இப்போ தானே வச்சேன் ஓகேங்களா. ஓகே, எனக்கு வந்து ஒவ்வொரு சீரியஸாக நான் அவங்ககிட்ட கேட்பேன். அதில் உள்ள ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நான் கோமாளியில் உள்ளது தான் ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா அவருக்கு மிஸ்டர் காதலன்னு ஒன்று பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி பேசுவோமா? ஓகே சொல்லுங்கண்ணா. ஏன்னா அதில் உங்கள் ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும், பட் அந்த கான்செப்டை டச் பண்ணுறது யாருமே அந்த டயத்தில் டச் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 1.5 மில்லியன் நினைக்கிறேன். அதை டச் பண்ணால் நிறையா வந்து ஏன்னா அந்த கான்செப்ட் அந்த டயத்தில் இப்போ தான் LGBTலாம் இருக்குது, பட் அந்த டயத்தில் அவ்வளோ சப்போர்ட்லாம் கிடையாது. கமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் வரும் அதுக்கு ஆதரித்து பேசணும்னா. ஆனால் அந்த டயத்தில் அவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க, மெசேஜஸ்மே அவ்வளோ பாசிட்டிவாக வந்துருக்கு. சொல்லுங்கண்ணா அதை பற்றி. அப்போ தான் LGBT ரைஸ் ஆகுது, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த யூனிட்டி எல்லாமே. அது என்னமோ என்ன சொல்கிறது, பயம் இருந்தது நம்மள. அந்த என்ன ஏதோ இங்கிலீஷ் வேர்டு ஒன்று இருக்குமே, ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் ஒன்று இருந்தது. அப்புறமா நம்மளையும் இப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. ஆனால் அதை தானே சொல்ல போகிறோம். ஆக்சுவலி கண்டென்ட் கேட்டுட்டு நான் இந்த மாதிரி 2-3 கேள்வி எனக்கு நானே எனக்கே அந்தளவுக்கு அறிவு கிடையாதுல்ல. நான் வந்து டேரக்டர்கிட்ட இதை என்னை இப்படி நினச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு, அப்படி நினைக்கக்கூடாதுன்னா நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. அப்படிலாம் யாரையும் அப்படி பார்க்கக்கூடாது, அது ஒன்றும் இது இல்லைன்னு நினைக்கணுன்றதுக்காக தான் அதை செஞ்சேன்னு. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்தது. அதுக்கப்புறம் நான் இது தைரியமாக பண்ணிட்டேன். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. நான் அதுக்கு முன்னாடி அறிவே இல்லாமல் ஒரு சில கேள்வி கேட்டிருந்தேன்ல, அந்த கேள்வியெல்லாம் தப்புன்னு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அதை நிறைய பேர் ரொம்ப ஒய்டாக தான் யோசிக்கிறாங்க. அதான் ஒரு 10 பேரில் ஒரு 3 பேர் மட்டும் வித்தியாசமாக இருப்பாங்க, அந்த மாதிரி தான். 3 பேர் மட்டும் எப்போயாவது எங்கேயாவது பார்த்தா அதை அந்த கமெண்ட்ஸ் போடுறது இல்லை அதை பற்றி கேட்குறது எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்பாங்க. அது எப்படி அவ்வளோ இதாக நடிச்சிங்க நீங்களும் அதுவா அப்படின்னு யாராவது ஒருத்தர் தான் அந்த மாதிரி கேட்பாங்க. மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த டயத்தில் அதை எடுத்து பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரு. அது ராமேஷ் தானே பண்ணியிருந்தாங்களே. அடுத்த ஒன்று, ஸோ நம்ம நான் கோமாளி ப்ரொமோஷனுங்கிறதுனால நான் கோமாளி சீசன் 1லேருந்தே போயிடலாம் ஓகேங்களா. நல்லா இருக்கு. போகிற இடத்துல வேறு கேள்வி கேட்டுருந்தாங்க, டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். ஓகேண்ணா. அடுத்து வந்து வடச்சென்னை காய். அதுலேயுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிம்பம் ஒன்று உண்டு. நீங்கள் அந்த டயத்தில் வந்து உங்கள் ஆக்டிங் வைஸில் ஒட்டச்சிருந்தீங்க அதை. ஸோ அதை பற்றி பேசலாமா? வடச்சென்னை வடச்சென்னை காயில் வந்து நிறையா அங்கே போய் எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் பட்ஜெட் இல்லை, ஒரு சில நிறையா பிரச்சனைகள். கொஞ்சம் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து இண்டோரில் வச்சு அந்த காலேஜ் கிளாஸ் ரூம் மாதிரியே போயிருப்போம். அதான் அங்கே வந்து
எடுத்தோடனே இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் எடுத்தோடனே அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக இருந்தது அந்த டைமில். இப்போ எல்லாமே மாறிடுச்சு, இப்போ எல்லாமே மிக்ஸ். இந்த 4 வருஷத்தில் நிறையா மாறிடுச்சு, நிறையா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் கொரோனா யாருமே அப்படி இல்லைன்னு, சாவுனா எல்லாருக்கும் சாவு தான், நீ என்ன காசு வச்சுருந்தாலும் உனக்கு சாவுதான்றத அதுக்கப்புறம் நிரூபிச்சனால தான் அது இது எல்லாமே மாறுச்சுன்னு நான் நினைப்பேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஒரு கிளாஸில் அந்த ஏரியாவில் வந்து வரவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது. ஸோ அதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அதில் அது டேரக்டர் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இவள் நந்தினி டேரக்டர் அது. ஆனால் அந்த டயத்தில் வந்து உங்களை ஒரு இன்டர்வியூவில் எடுக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் போய் பசங்க கூட பழகிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டில் போய் இறங்கினேன், ஆனால் பழகும்போது தான் தெரியும் அவங்க அவ்வளோ ஜெல்லாக பழகினாங்க அப்படின்னு. ஆமாம், அங்கே வந்து ஃபஸ்ட்டு போனோன்னே அதான் எல்லாருக்குமே அந்த 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 பின்பத்தை நம்மளுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல. பார்த்தோன்னே இவனை எப்படி இவன் யாராக இருப்பான் அப்படி ஒரு பின்பம் இருந்தது. ஆனால் அங்கே போய் உட்காந்து அவங்க கூட பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சிருச்சு அவங்க நான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஈஸியாக நம்மளையும் என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராவர்ட் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் எல்லாருமே. ஸோ நம்மளையும் அவங்களுக்குள்ளே ஜெல்லாக ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த டயத்தில் வந்து டியோ ஓட்டிட்டு பிள்ளைங்க வந்தால் வந்து பயமாக இருக்கும் அப்படின்ட்டு கலாச்சி எல்லாரும் அந்த டயத்தில் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த டயத்தில் கட் அடிச்சுட்டு சப்போர்ட்டாக வீடியோ போட்டது வந்து நான் கோமாளி ராமனிசான் தான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்து வந்து முஸ்லீம் ஃப்ரெண்டு அந்த இதில் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஸோ முஸ்லீம்ஸ்னாலே நம்ம ஒரு பைக்கில் போகிறோம், நைட் டைமில் போகிறோம், நீ யார் போவோம் பேர் என்ன அப்படின்னா எழுதி வச்சுக்கிடுவாப்பில் நான் கோமாளியில். அதில் சொல்லுங்கள். அது இப்போ வரைக்கும் உண்டுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இன்னும் பெருசாலாம் மாறல, இப்போ வரைக்கும் உண்டு. இப்போ நார்த் சைடில் அந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் மாறிடுச்சு, ஒரு சில இடங்களில் இன்னமும் அந்த இது இருக்குது. இப்போ பாம்னா உடனே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அவங்க மட்டும்தான் தீவிரவாதியாக இருப்பாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே தான் ரொம்ப ஹர்ட்டாகவும் ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி அதை ஏன் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரில. ஸோ அது எல்லாத்தையும் மாற்றணுன்னு தான் அந்த ட்ரையே முஸ்லீம் ஃப்ரெண்டில். அது ரொம்ப சிம்பிளாக யாருக்கும் தெரியாத டீட்டெயில் என்னென்னா வாடகைக்கு வீடு தர மாட்டாங்கன்ற டீட்டெயில் தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம், இப்படி தீவிரவாதினா அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப தப்பான விஷயங்களாக சொல்லிட்டே வந்துருக்கும்போது அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது வீடு வாடகைக்கு தர மாட்டாங்க அப்படின்னு. அது ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அதை சொல்லியே ஆகணும்னு வச்சது தான் அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா அந்த மதம் சார்பாக உள்ளது வந்து இன்ன வரைக்கும் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. ஸோ அதை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, நான் அடுத்து வந்து குண்டன் கருப்பன். ஏன்னா இது வந்து அந்த டயத்தில் இவ்வளோ விழிப்புணர்வு கிடையாது. இப்போ ஏதாச்சும் ஒன்று போட்டோம்னா பசங்க அட்டாக் பண்ண வந்துடுவாங்க. பட் அந்த டயத்தில் அவ்வளோ விழிப்புணர்வு கிடையாது. குண்டன் கருப்பன்கிறது வந்து யாரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தீங்க முதல்ல அதுலேருந்து சொல்லுங்கள். இன்ஸ்பயர்டுன்னு இல்லை, அந்த வடிவேல் சார் ஜோக் ஒன்று இருக்கும், விஜயகாந்த் சார் படம் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஹீரோயின் திரும்ப அவங்க தவசி படம், என் தலைவர் படத்துலேருந்தே சொல்கிறேன் உதாரணத்துக்கு. தவசி படத்தில் அந்த ஹீரோயினுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களை திரும்ப வைப்பாங்க. அப்போ அவங்க வந்து கண்ணாடி போட்டு பழகம். அது அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி சிரித்தோம். ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்படி இருக்கவங்கள வந்து அதே மாதிரி உருவத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஓகே நம்ம கேவலமாக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களே நம்ப வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஆடு தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டேரக்டருக்கு. ஃபேர் அண்ட் லவ்லி ஆடில் அந்த ஒரு பேடு ஒன்று கொடுப்பானுங்கள, ஒரு ஸ்கேல் மாதிரி ஆக்சுவலி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, அங்கேருந்து தான் ஸ்பார்க் ஆச்சு. அப்போ இந்த கலரில் இருக்கவங்களுக்கு இது வந்து நம்ம வந்து இதாக இருக்கும், அழகா இல்லை இதாக இருக்கும் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற அளவுக்கு இருக்குது. அங்கேருந்து ஸ்பார்க் ஆச்சு, அப்படியே இப்படி போச்சு. ஆனால் உண்மைக்குமே அது ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல விழிப்புணர்வும் கூட. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு டயத்தில் ஒரு பயங்கரமாக ஒரு ட்ரெண்ட் ஆனீங்க அந்த டயத்தில். அது என்ன அப்படின்னா அந்த டைப்ஸ் ஆஃப் அப்பா அப்படின்னு இருக்கும். அதில் 7G ரெயின்போ காலனியில் ஒரு அப்பாவை நடிச்சிருப்பீங்க தெரியுமா? நல்லா தெரியும், நல்லா ஞாபகம் இருக்கா? இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்கண்ணா, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் அந்த அப்பா மாதிரி நடிச்சும் காட்டணும். நீங்கள் அந்த டைலாக் மட்டும் சொல்லுங்க. வேலை கிடச்சிட்டு ஒரு பார்வை பார்த்தான் பாரு, இனி எவனாவது உன்னை பார்த்து கேட்பான் உன் பிள்ளைக்கு. ஆமாம், நான் தைரியமாக சொல்லுவேன், என் பிள்ளை தைரியமாக சொல்லுவேன் என் பிள்ளை ஜாலியாக. அது ஆக்சுவலி அதான் இந்த சைடு இப்படி இவ்வளோ இதுவும் பேசிட்டு இந்த சைடு ஜாலியாகவும் பண்ணணும்னு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும்ல. இல்லைன்னா வெறும் இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நம்ம ஆர்டிஸ்ட்டாக அந்த ஃபீலும் வர ஆரம்பிச்சிது கொஞ்சம் நாளில். ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணணும் தான். படமும் அதே மாதிரி தான் பண்ணணும்னு ஆசை. ஒரு சைடில் கமர்ஷியலும் ட்ராவல் பண்ணணும், ஒரு சைடில் ஆர்ட்டும் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஓகே, இப்போ இந்த ஜேர்னியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் ஒரு பீக்கில் இருந்த ராமனிசாந்த் நடுவில் வந்து ரொம்ப நாளாக யாரும் பார்க்க முடியலை, எதுவுமே எங்கே எந்த வீடியோவில் நினச்சேன்
நான் வந்து இதுக்கு பதில் வேணா ஏன்னு அந்த பசுமாடு மாதிரியே வச்சுட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஏதாவது யோசிக்கிறதுக்கு இப்படி மேலே பார்த்தாலும் அதை கட் பண்ணி டிப்ரெஷனில் ஒழுந்த ராமசாங்ஸ் நிறையா யூடியூப் சேனல் தம்ப்நெயில் வைக்கிறேன். ஆனால் உள்ளே போய் பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சா எவ்வளோ டேலண்டடாக ஜோக்காக சொன்னாலும் அதை மாத்துறாங்க அப்படின்னு இருந்தது. அதான் ஒன்றும் கிடையாது, பின்னாடி பீஜம் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன்று அதை பார்க்கும்போது தான் எனக்கே சரி ஏன் இவ்வளோ சோகத்தில் நீலாம் வாழ்கிற அப்படின்னு எனக்கே என் மேலே பரிதாபமாக இருக்குது. ஆனால் அது நான் சோகமாகவும் சொல்ல மாட்டேன், அது ஜாலி தான். இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும், ஜாலியாக எடுத்துக்கிட்டு தான். நான் அந்த 4 வருஷம் நான் சும்மாவும் இல்லை, டெய்லி வேலை செஞ்சோம். நிறைய வேறு வெப் சீரிஸ் வேறு பேட்டர்னில் அங்கங்கே ட்ரை பண்ணோம். அந்த ப்ராசஸே உங்களுக்கு தெரியும்ல, ப்ரொடியூசர் கொண்டு போகணும், ப்ரொடியூசர் ஓகே பண்ணணும், அப்புறம் அவங்க கரெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம நினச்சதை 100% பண்ணணுன்னா நம்ம ஹிட்டாகி பெரியாளாகி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நம்ம நினச்சது 100% பண்ணவே முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் அந்த 4 வருஷமும் மேலே கீழே டவுனு. ஆனால் வேலை செஞ்சுட்டே தான் இருந்தோம். அது என்னமோ தெரில, அது எதுவுமே ரிலீஸ் ஆகலை. இப்போ எல்லாம் வரிசையாக அடுத்தடுத்து வருது. இப்போ நான் கோமாளிக்கு அடுத்தது என்ன எழுந்தால்னு ஒன்று வருது. அதுக்கு அடுத்தது அப்படியே வரிசையாக இது வரைக்கும் பண்ணது எல்லாமே. சுடர்னு ராஜ்முருகன் சாரோட அசோசியேட் ஒருத்தர், சிவசூர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரோட பண்ணியிருக்கேன். ராஜ்முருகன் சார் தான் அதில் வந்து இது பார்த்துருக்காரு, மேல் பார்வை. ஸோ இந்த மாதிரி வரிசையாக பண்ணதெல்லாம் எல்லாம் ஒட்டுக்காக ரிலீஸ் ஆகுது, ஒன்று போல். ஸோ வந்து இது வந்து டிலே பீரியட்லாம் இல்லை, பார்க்காமலாம் இல்லை, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் அந்த டயத்தில். அதுக்கடுத்து இப்போ தான் வந்து ப்ராடக்டாக வெளியில் ரிலீஸ் ஆகுது. அதனால் சோகம்லாம் இல்லை, அது சும்மா ஓகேண்ணா. சரி, அந்த டயத்தில் வந்து யூடியூப் பயங்கர ஒரு பூமாக இருந்த டைம். இப்போ பிளாக் ஷிப்பாக இருக்கட்டும், பிளாக் ஷிப்லேருந்து எல்லோரும் பூமான டைமாக இருக்கட்டும். பட் இப்போ வந்து எல்லாருமே தடி எடுத்தவங்களாம் தண்டால்கார மாதிரி எல்லாருமே இப்போ செலிபிரிட்டி தான். அவர் யூடியூப் சேனலில் தான் எல்லாருமே செலிபிரிட்டிங்கிற மாதிரி. இந்த டயத்தில் அவ்வளோ ஒரு பூம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் அந்த பூமுக்காக நம்ம வேலை செய்யலை. அதான் இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கும் யூடியூபர்ஸ்க்கும் அந்த பூம் இருக்கலாம். ஆனால் என்னோட ஆசை இது ஸ்க்ரீனுக்கு போகணும், தேட்டர் ஸ்க்ரீனுக்கு போய் பிடிக்கணும்னு. அவங்களும் அதே தான் ப்ராசஸ்ஸு. ஆனால் அந்த ப்ராசஸ் எனக்கு என்னமோ தெரியல, அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த ப்ராசஸே எனக்கு ஓகே தான். வித்தியாசமாக நடிக்கணும், டேரக்டர்ஸ் கூட இருக்கணும், டேரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும், அவங்க கூடயே நிறைய கதைகள் பண்ணணும், இப்படி தான் போகுது ஒழிய இந்த சைட் ப்ராசஸ் எனக்கு தெரில. ஃபேம் சம்பாதிக்கணுமா தொழிலை கற்றுக்கணுமான்றத ப்ராசஸில் எனக்கு குழப்பமாக தான் இருக்குது ரொம்ப நாளாகவே. இது பண்ணணுமா இல்லை இதை பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்களுக்கும் அதே குழப்பம்தான் இருக்கும். நம்ம எதை கற்றுக்கிறது? இப்போ வெறும் ஃபேம் மட்டும் சம்பாதிக்கணும், என்ன வேணால் பண்ணலாம். திடீர்னு பைத்தியம் மாதிரி என்ன வேணால் பண்ணாலும் இப்போ ஃபேம் தான் ஆகுறாங்க. அட்லீஸ்ட் அதான் ஃபேம் ஆகணுமா இல்லை இதாகணுமான்ற குழப்பம் தான் எனக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, அப்போ நான் அதை கொஸ்டினாகவே கேட்குறேன். ராமச்சந்திரனுக்கு ஃபேம் ஆகணுமா இல்லை காசு சம்பாதிக்கணுமா? காசு சம்பாதிக்கணுமான்னு கேட்குறது ரெண்டுமே ஆக்சுவலி ஒன்று தான். ஃபேமானா தான் காசு சம்பாதிக்க முடியும். எனக்கு கேட்டோடனே எனக்கு அந்த இந்த மீம் தான் வருது. என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சொன்னீங்க ஃபேம் ஆகணுமா காசு சம்பாதிக்கணுமா? அதான் எனக்கு அந்த ஸ்க்ரீனை போய் பிடிக்கிறதுக்கு ஃபேம் மட்டும் போதுமா இல்லை தொழில் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஃபேம் சம்பாரிச்சுட்டு அங்கே போய் ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு தொழில் தெரியாமல் நின்றுட்டா என்ன ஆகிடும்? ஃபேம் இருக்குன்றதுக்காக நீங்கள் நடித்தது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்கல்ல ஆடியன்ஸு. எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட கிட் இருக்காங்க, அவங்க எல்லாருமே திருப்பியும் தொழில் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்து நின்றுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பயம் தான் எனக்கு இருக்குது. இந்த குழப்பத்திலே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்டு போகிறது, எதை பார்க்குறது எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா. அந்த குழப்பத்தில் தான் இருக்கேன் நான். சரி, இப்போ நல்லா பேசிகிட்ருக்கீங்க. ஒரு சின்ன செக்மெண்ட் ஒன்று நடுவில், ஓகேவா? போயிடலாமா? சரிண்ணா, இதில் வந்து சில பாடல்கள்லாம் இருக்குது. இதுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? 10 10 தெரில இந்த பாட்டுக்கு. ஏன்னா என்னை விட்டா நான் அவ்வளோ கொடுப்பேன் இதில் இருக்கிற பாட்டுக்கெல்லாம். ஸோ 10 சொல்லிட்டு பாட்டுக்கு இவ்வளோ, அதில் நடித்த ஆக்டருக்கு இவ்வளோ, ஆக்ட்ரஸ்க்கு இவ்வளோ, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதனால இந்த பாட்டுக்கு வந்து நான் 10க்கு அவுட் ஆஃப் 10க்கு இவ்வளோ மார்க் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன கோத்து விட்றீங்க. அதெல்லாம் இல்லை, பார்த்துட்டு இந்த பாட்டுக்கு யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருந்தா அவன் வந்து கீழே என்னை திட்டுவான், நீ என்ன பெரிய யார் இவன் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறான் பாட்டு. நான் சொல்கிறேன், பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது. ஐயோ, ஒவ்வொன்றா எடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுங்க. அதெல்லாம் எதுவுமே சலிக்காத பாட்டு தான் எல்லாமே. எடுங்க எடுங்க. என்ன முதல்ல என்ன வந்திருக்கு? அச்சச்சோ. அச்சச்சோ சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது, பிடிக்காம இருக்கா. ஏன்னா அந்த 10 மார்க்கு தான் எதில் போகும்னு தெரியாது, பாட்டுக்கு போகுமா ஆக்டருக்கு போகுமான்னு தெரியாது. நல்ல பாட்டு, நல்ல எதில் நல்லதா இருக்கு? எல்லாமே. சுந்தர் சி சார் இல்லை நம்ம டேரக்டர் சைடு போக வேண்டாம். சுந்தர் சி படத்தில் கிளைமேக்ஸில் எப்போதுமே கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு பாட்டு எப்போதுமே வரும். அதில்
ஒரு பண்ண கடைசி முரட்டு சம்பவத்தில் இந்த சம்பவம். ஓகே, அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10க்கு 10 தான். ஏன்னா உள்ள 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க, நல்ல பாடி இருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த 3 டிராகன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சுந்தர் சி சாருக்கும் தமனாவுக்கும் அந்த இன்னொரு ஆக்டருக்கும் ராசிகண்ணா அப்புறமா நான் எங்கடா படம் பரவாயில்ல ஆதி அண்ணா அப்புறம் அந்த பாட்டு பாடினவங்க அவங்களுக்கு ஒரு டிராகன், 3 டிராகனும் சேர்ந்த பாட்டு. அவங்க 10க்கு 10 அப்படி பார்த்தா அதில் இருக்க எல்லாமே 10க்கு 10 தான். எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இருங்க அடுத்தது பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணேன், ராவடி வந்து 10க்கு 6. ஏன்னா அந்த படம் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு நடுவில் அந்த சாங் வரும். அந்த சாங் வந்து உண்மையுமே அந்த சாங் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக தான் பண்ணுவார். ஆனால் பண்ணுறது எல்லாமே சம்பவம். ஜில்லுன்னு ஒரு காதல், நெடுஞ்சாலை, ஸோ அவர் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய சம்பவங்கள் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். அதனாலேயே எனக்கு அந்த இடம் என்னமோ அவர் ப்ரெஷர் பண்ணி அதை வாங்கின மாதிரி ஒரு தாட் இருந்தது. அதனால டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஓகே, அடுத்து காவாலா எப்படி எந்த பக்கம் போகிறதுன்னு 10க்கு 6 தான் தருவேன். ஏன்னா என் தலைவரை வந்து பின்னாடி ஆட வச்சுருப்பாங்க. ஸோ அது முன்னாடி யார் ஆடினா எனக்கு என்ன, என் சூப்பர் ஸ்டாரை பின்னாடி ஆட வச்சிடலாம் ஒரே காரணத்துக்காக 10க்கு 6. அந்த மிச்சம் அந்த 6 மார்க் வந்து ஃபுல்லாக முன்னாடி ஆடினவங்களுக்கு தான். அது ஏன்னா யாருக்கு வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்து தரமாட்டேன் அந்த மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் நம்ம பின்னாடி ஆட வச்ச அந்த ஒரு கோவத்தில் தரேன். தலைவர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இப்போ வரைக்கும் வெறியோடு ஓடிட்டு இருக்க ஒரு குதிரை, அந்த குதிரை. ஓகே, அடுத்து அது கலாபாக்காரா என்ன பண்ணுறது? என்னது கலாபக்காரா இது இந்த ஆரியா நடிச்ச கிங் ஆஃப் 10க்கு 10 ரித்திகா சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10 அவங்களுக்கே கொடுத்தாரு. ஆமாம், துல்கர் சார் அப்புறமா கோச்சிக்க மாட்டாரு. எனக்கு எப்படி இருந்தாலும் அவர் இந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாரு. அந்த தைரியத்துல என் இன்டர்வியூவை அவர் உட்காந்து இந்தியா ஏங்க நாங்கள் எடுக்க போகும்போது கட் பண்ணி காட்டுவோம். நாங்கள் பாருங்க சார் ரித்திகா சிங் இருக்கு அப்படின்னு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அவருக்கும் புரிஞ்சு, அவரு ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு புரியும். சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. ஃபைனல் டச்சு கண்டிப்பா கொஞ்சம் மெண்டல் அப்படிதான் 10க்கு 8. ஏன்னா நீங்க அந்த கிங் ஆஃப் கோத்தா சாங் வச்சனால அதனால இதை குறைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரித்திகா சிங்கை கம்பேர் பண்ணும்போது சமந்தா லைட்டாக அடி வாங்கிட்டாங்களா? அப்படி நீங்க தம்ப்நெயில் ரெடி பண்றீங்களா? ஐயா இல்லை, எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்குன்றதுனால, ரித்திகா சிங்கை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, அதனால அதுக்கு தான் மேஜர். ஆமாம், ஓகேங்க, சூப்பர் நன்றி. சூப்பர் ஓப்பனிங்ல நல்லா சென்சிட்டிவான கேள்வி கேட்டுட்டு திடீர்னு நடுவில் ஒரு ரவுண்டு எல்லா ஐட்டம்ஸ் வாங்கி வச்சு ஒரு ரவுண்டு முடிச்சிடலாம். அந்த இது விவேக் சார் டெம்ப்ளேட் தான். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ், நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.